வெல்கம் டு அவர் சேனல். யானை பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பன்னீர் கீ ரோஸ்ட் வந்து எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமாவே செய்யலாம். சரி, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 300 to 400 கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த பன்னீர் கீ ரோஸ்ட் செய்யறதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன். முழு மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு, 3 கிராம்பு, அப்புறம் 3 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி. காரத்துக்கு வந்து வரமிளகா தான் சேர்க்க போகிறோம். நான் 4 மிளகா வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அது காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 2-3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த புளிசாரை ஊற்றி ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதோட இஞ்சி பூண்டு, அப்புறம் கரைச்சி வச்சுருக்கிற புளி, சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பன்னீரை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு 1 ஸ்பூன் பட்டர் வந்து நான் போடுறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணுறதா இருந்தால் லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க, சீக்கிரமாக கரிஞ்சிரும். இது பன்னீர் ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து இப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே 4 சைடும் இப்படி வர்ற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பன்னீரும் கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க. பன்னீர்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். நீங்களும் வீட்டில் பன்னீர் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே பன்னீர் வந்து எப்படி செய்யறதுன்னு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை போய் பாருங்கள். நான் இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ அதே பேன்லேயே எனக்கு வந்து கொஞ்சம் பட்டர் மிச்சம் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஆயில் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதி வந்து பச்சை வாசனை வந்து லேசாக போயிருக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி 1 நிமிஷம் வந்து கொஞ்சம் லேசாக கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கொதி வருது. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக 1/4 ஸ்பூன் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையை தூவி மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ அந்த மசாலாவெல்லாம் பன்னீர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சுங்க. அவ்வளோதான், பன்னீர் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துடலாம். மசாலா வந்து கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி 2 நிமிஷம் அதிலே இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பன்னீர் கீ ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, நான், பூரி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் கூட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ், பிளெயின் ரைஸ், புலாவ், கோஜி ரைஸ் இது கூடலாம் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்க.